வாங்க ஹோட்டல் ஸ்டைலில் மணக்க புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ஒரு கட் புதினாவை எடுத்து ஆஞ்சிட்டு 2லேருந்து 3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கிங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி பொன்னிறமாக வறுத்துக்குங்க. 5 பூண்டு பல் ஆட் பண்ணுங்கள். ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வறுக்கணும் மிதமான தீயில் வச்சு. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். பெருங்காயத்தூள் இல்லைனா நீங்கள் பெருங்காயத்தை எண்ணெயில் பொரித்து எடுக்கணுங்க. இப்போ தட்டில் கொட்டி ஆறட்டும். அதுக்குள்ளேயே அதே வானலில் நம்ம அலசி வச்சுருக்கிற 5 கைப்பிடி அளவு புதினா இலைகளை வதக்கி எடுத்து அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பை எடுத்து நம்ம இப்போ புதினா துவையலை சேர்த்தா நமக்கு சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் புதினா துவையல் தயாராகிடுச்சிங்க.